வாம்மா. நீ இந்த பூமியில கால் வச்சதும் பூமாதேவி சந்தோஷப்பட்டு மழை வருது பாரு. ஆமா, எத்தனை நாள் ஆச்சு நம்ம வீட்டை பார்த்து. 1000 ஊருக்கு போனாலும் நம்ம வீட்டுல நமக்கு கிடைக்கிற சுகமும் நிம்மதியும் இருக்கே, அந்த மாதிரி வராதுமா. சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம். யமுனா, பஞ்சாயத்துல நான் அப்படி முடிவெடுத்துட்டேன்னு அம்மா மேல வருத்தமாமா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. உண்மையே சொல்லணும்னா இத்தனை நாளா நாம தப்பு பண்ணிட்டோம், அதான் அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு குற்ற உணர்ச்சியில துடிச்சிட்டு இருந்த. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. யமுனா, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுல எனக்கும் வருத்தம் தாம்மா. கஷ்டமான மனசோட தான் நான் பஞ்சாயத்துல அப்படி ஒரு முடிவெடுத்தேன். குட்ட குட்ட நாம குனிஞ்சுக்கிட்டே இருந்தோம், இனிமே குனியவே முடியாத அளவுக்கு குனிஞ்சாச்சு. எல்லாம் எதுக்காக யமுனா? இதோ இந்த ஒரு தாலிக்காக தானே. இத கழட்டி போட சொன்னா எப்படிமா பொறுமையா இருக்கிறது? மா, இவ்ளோலாம் எனக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தெரியாத என் அம்மாவை பத்தி. ஆமாமா, எங்க அம்மா நீங்க எப்பவுமே எங்களுக்கு நல்லதை மட்டும்தான் யோசிப்பீங்கன்னு. டேய் வெற்றி, கலக்கிட்டடா. நீ பண்ண வேலைய பார்த்து சக்தி நேரம் அசந்து போயிருப்பா. சக்தி உயிருக்கு உயிரா நினைக்கிற அவங்க அம்மாவே கூட்டிட்டு வந்திருக்க. சக்தி இன்னைக்கு உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டாடா, விடவே மாட்டா. நினைச்சு பார்க்கவே ஜாலியா இருக்கேடா. என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்றா, என்ஜாய் என்ஜாய். கண்ணால தாக்குற கடங்காரனாக்குற பொல்லாத அழகுல நீ அசத்துற என்ன நான் மறக்குற சொல்லாம கொல்லுற கொளார ஏத்துற உன்னால மறுமுறை நான் பொறக்குற எதுவுமே புரியல நீ தாண்டி போனாலே பூவாசம் வீசும் நீ விட்ட மூச்செல்லாம் என் கூட பேசும். என்ன சக்தி அப்படி பாக்குற? தெரியும், நல்லாவே தெரியும். என் மேல நீ செம்ம லவ்வா இருக்கல, கரெக்டா? என்னடா கோவத்துல மூஞ்சிலே முழிக்காதன்னு திட்டணும், ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நமக்காக வெற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கானே, இவனா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இததான யோசிச்சுட்டு இருக்க? ஏய், உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு சத்தமா கேக்குதுடி. ஓ சக்தி, அப்படி பாக்காதடி, எனக்கு
வெக்கமா வருது. போ. நான் எப்படா வருவேன்னு காத்துட்டு தானே இருந்தேன். உன் கண்ணை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. நான் தான் எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப ஒத்துக்கலாம்ல. ஒத்துக்கோ. ஏன் ரொம்பதான். உங்க அம்மா நம்மள பத்தி கதை கதையா சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் கேட்டு நீ அசந்து போயிருப்ப. தெரியும், பார்த்தாலே தெரியுதே. எனக்கு ஒண்ணும் ஆகலமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கேன்ப்பா. அதான் நீ வந்து என்ன காப்பாத்திட்டிய வெற்றி. உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்திருக்கியே. ரொம்ப ஐயோ நன்றிப்பா. அம்மா, என்ன பண்றீங்க? ஆமா, நீ எப்படிப்பா இங்க? உங்களை தேடிதாம நான் வந்தேன். என்ன தேடியா? என்னப்பா சொல்ற? நீங்க இல்லாத சமயம் ஊர்ல என்னெல்லாமோ நடந்துருச்சுமா. அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல. அம்மா, நீங்க செத்து போயிட்டதா ஊர்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்கம்மா. ஐயோ, நானா? இது எப்படிப்பா? ஐயோ, என் பொண்ணுங்க எப்படிப்பா தாங்குனானு? தாங்கிக்கிறதா? உங்க 3 பொண்ணுங்களுமே நடப்போனமா தாமா இருக்காங்க. நீங்க உயிரோடு இல்லைங்கிறத நான் கூட நம்பிட்டேம்மா. ஆமாம்மா. அம்மா, இவங்கெல்லாம் யாருமா? எதுக்காக உங்களை துரத்திட்டு வந்தாங்க? தெரியலப்பா, நேத்துல இருந்து என்ன துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. சரி, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படிப்பா தெரியும்? நீங்க செத்து போயிட்டதா சொல்லி அஸ்திய 2 பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா. அதோட கூட ஒரு பையன் கொடுத்தாங்க. ஓ, நான் அந்த போன் பூத்துல போட்டுட்டு ஓடின பை. அந்த பையில ஒரு பில் இருந்துச்சுமா. அந்த பில்லை வச்சுதான் நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன். இங்க வந்து விசாரிச்சேன். ஆனா நீங்க 2 நாளா அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எப்படி இங்க பக்கத்துல தான் இருப்பீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடிட்டே வந்தோம்மா. நல்ல வேலைமா, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தேடி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியப்பா. எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அம்மா, அம்மா, நான் கேக்குறேன், இன்னும் உங்களுக்கு என்ன கோவம்? நீங்க கூட இல்லாம அங்க 3 பொண்ணுங்களும் பரிதவிச்சு போய் நிக்கிறாங்க. இதுல புஷ்பா வேற அவங்கள பாடப்படுத்துறான். பத்தாததுக்கு இப்ப கோகிலாமா வேற. அம்மா, இப்போ நீங்க ஊருக்கு வரலனா அங்க எதுவுமே சரியாகுதுமா, நான் சொல்லிட்டேன். முக்கியமா நீங்க உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்கீங்க மெஸ், அத புஷ்பா கண்டிப்பா இடிச்சு தள்ளிடுவாமா. அதுக்கு பிளான் போட்டா. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. உங்க கோவத்தெல்லாம் விட்டுட்டு என் கூட ஊருக்கு கிளம்பி வாங்க. தம்பி, நான் ஏதோ ஒரு கோவத்துல கிளம்பி வந்துட்டேனே ஒழிய என் பொண்ணுங்களை பார்க்காம ஒவ்வொரு நிமிஷமும் நான் நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயோ போதும்பா இந்த நரக வாழ்க்கை. என்ன நீ இப்பவே ஊருக்கு கூட்டிட்டு போயிடுப்பா. வாப்பா போலாம். ஐயோ ஐயோ, வேணாடா. டேய் டேய், வேணா சொல்றா. வேணா வேணா அம்மா, வேணா 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 வேணா. போதும் போதும் போதும். டான்ஸ் அதை விட கன்றாவியா மோசமா இருந்துச்சுடா. டேய் டேய், நீ என்ன பண்ற? பேசாம பாட்டே பாடுற. கேட்டு தொலைவோம். என்ன திரும்பவும் பாடணுமா? ஏய் சரி விடு. டேய், இவ பாட மாட்டேன்னு சொல்றா. நாம கிளம்பலாம். ஏய், நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரி, கோச்சிக்காத, நான் பாடுறேன். இந்த தடவை இங்கிலீஷ் பாட்டு பாடு. இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷ் பாட்டா? ஏய், என்ன விளையாடுறியா? சரி 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 சரி. டேய், இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு தெரியாது போல. நான் வீட்டுக்கு வர மாட்டேன். டேய் போலாம், வாடா வாடா வாடா. இப்பதானே சொன்னேன் எனக்கு எனக்கு இங்கிலீஷ் பாட்டு தெரியும், ஆனா உனக்கு தெரியாதுல்ல. அதான் நான்
யோசிச்சு பாக்குறேன். ஏய் யார பாத்து இங்கிலீஷ் பாட்டு தெரியாதுன்னு சொன்ன? ஏய் நம்மள பார்த்து என்ன வார்த்தை சொன்னான்னு பாத்தியா? ஏய் ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா, உருது, மலையாளம் 9 லாங்குவேஜஸ். ஆனா எதுவும் எனக்கு பேச தெரியாது, அவ்வளவுதான். டேய் இங்கிலீஷ் பாட்டு தானடா. ஓ அப்போ உனக்கு இங்கிலீஷ் பாட்டு நிஜமாவே தெரியும்? டேய் அவ திரும்ப அதே கேட்டுட்டு இருக்காடா. இந்த அவமானத்தால தாங்க முடியல. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரி. டேய் இப்ப இவ முன்னாடி வச்சு நம்ம இங்கிலீஷ் பாட்டு பாடுறோம்டா. பாடலானே. ரெடி 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 1 2 3. Baba black sheep heavy and full. Yes sir 3 bottle full. Baba black sheep heavy and full. Yes sir 3 bottle full. 3 bottle full. நானு full. ஏய் எப்படி இங்கிலீஷ் பாட்டு? சூப்பர். ஐயோ அப்பா. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவா. வா வா. ஏய் அண்ணே அண்ணி பாவண்ணே, நமக்காக டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க. பாவம் போயிட்டு வானே. வெற்றி ப்ளீஸ். பாட்டு பாடு. பாத்தியாடி? பாரு என்னென்னமோ சொன்ன. அப்ப இது யாரு? இத பாரு சக்தி, நீ உன் புருஷன் கூட சண்டை போடு, என்ன வேணா செய், அதெல்லாம் உன் விருப்பம். ஆனா அவர் மாமியார் வீட்ல உன் புருஷனை பத்தி நீயே இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இந்த மாதிரி எல்லாம் சொன்னன்னு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா அவரோட மனசு எவ்வளவு பாடுபடும். என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? போய் பரிமாறி எல்லாம் எடுத்து வை. சக்தி எடுத்து வை. பாயாசம். அண்ணே பாயசம் வராதுண்ணே, பாயசம் தானே வரப்போகுது. கன்ஃபார்மா அதான். ஆமா பாயசம். பாயாசம் தானே, இத நான் கொண்டு வரேன். வாமா. ஆமா சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. சூப்பரா நல்ல மடா. ஏய் நல்லா சாப்பிடுங்கடா. ஏய் கிரி கிரி, எனக்கு லைட்டா வயித்த கலக்குதுடா. எனக்கும் கலக்குதுடா. உனக்கும் கலக்குதுல? அப்பா போயிடலாமா? வட போயிடலாம்ப்பா. ஏய் என்னடா பாயாசம் சாப்பிடாம போறீங்க? பாயசம் நீயே சாப்பிடுன. என்னது இது? இது கூட தெரியல சாப்பாடு. சி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இதுல என்ன வெக்கம் சக்தி? நான் இத சொல்லல, அங்க பண்ணியே அத சொல்றேன். மீனாட்சிமா மீனாட்சிமா இங்க வந்து பாருங்க, என்ன சாப்பிட விடாம சக்தி நச நசன்றா. டேய் டேய், என்ன கத்துற? நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். டேய் நான் கூப்பிட்ட போய் நீ ஒழுங்கா வந்திருக்கலாம்ல. ஏன்டா தண்ணி அடிச்சு கலட்டா பண்ண? நீ தண்ணி அடிச்சிருக்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? நீ அசிங்க பொண்ணு தானே தண்ணி அடிச்ச மாதிரி நடிச்சேன். அசிங்கப்பட்டேல? அசிங்கப்பட்டால் ஒரு IAS அதிகாரி. எப்படி எப்படி நீ கூப்பிட்டாலும் நான் வரக்கூடாதா? ஆனா நீயே வந்து கூப்பிட்ட பாத்தேல, அரை மணி நேரம் எப்படி கதற விட்டேன். அதான் இந்த வெற்றியோட வெற்றியே. புரிஞ்சுதா? பார்த்து சூதானமா நடந்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீ என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கல்ல வெற்றி, நான் இனி விட மாட்டேன். ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? வெற்றிங்க, அவன் எதுக்கு உனக்கு போன் பண்றான்? இந்த தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோம் அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஹலோ யாரு? கோகிலாக்காவா? டேய், அதான் பஞ்சாயத்துல மீனாட்சி அம்மாவே என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்குடா எனக்கு போன் பண்ற? கோகிலாக்கா, இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரியாம நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, மிச்சர் சாப்பிட்டு இருக்கீங்களா? டேய், என்ன விஷயமோ அதை நேரடியா சொல்லு. சரி, அங்க உங்க பையன் கார்த்திக் சார் இருக்காரா?
என் பையன் என்ன உன்ன மாதிரி ஊர் சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓ அவன் காலேஜ் ப்ரொஃபசர். ஓஹோ, இந்நேரம் காலேஜ்ல பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருப்பான். வழக்கமா பசங்க தான் காலேஜ கட்டடிப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசரே காலேஜ கட்டடிச்சிருக்காரு. டேய், என்னடா பண்ண என் பையனை? கடத்திக்கிட்டு போயிட்டியா? சொல்லுடா, கடத்திக்கிட்டு போயிட்டியா? என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சத்தியமா சொல்ற, சும்மா விட மாட்டாமா. ஏங்க சும்மா கத்துறீங்க? உங்க பையனை நான் ஏங்க கடத்த போறேன்? அவரே ஓடி வந்துட்டாரு. கோகிலா என்னாச்சு? என்னக்கா ஷாக்ல எந்திரிச்சிட்டீங்களா? உட்காருங்க. அட உட்காருங்கன்ற, கூலா பேசுவோம். டேய், என்னடா சொல்ற? ஆமாக்கா, தான் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி வேற யாரும் வேண்டான்னு சொல்லி மீனாட்சி அம்மா சொல்றதுல நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாருக்கா. மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பும் கேட்டுட்டாருக்கா. ஆமாக்கா. அப்ப யமுனா என்ன பண்ணிருப்பாங்க? அதான் உங்களுக்கே தெரியுமே அவங்க நல்ல மனச பத்தி. யமுனாவும் கார்த்திக் சாரை ஏத்துக்கிட்டாங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில எந்த கவலையும் கிடையாதுக்கா. டேய் டேய், பொய் சொல்லாதடா. என் பையன் என்ன மீறி ஒரு நாளும் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். டேய் வெற்றி, நீ வழக்கம் போல ஏதாவது ரவுடித்தனம் பண்ணிருப்ப. என்ன அடிச்சு இழுத்துட்டு போனியா? சொல்றா. ஹலோ ஹலோ, உங்க பையன் மனசு திருந்தி வந்திருக்கான்னு சொல்றேன். அத காதுல வாங்காம சும்மா நொய் நொயின்றீங்க. சும்மா பணம் நகைன்னு அலையாம கொஞ்சம் யோசிங்க. உங்க மேல அவ்வளவு மரியாதையாவும் பாசமாவும் இருந்த பையன் உங்களை விட்டுட்டு வந்திருக்கான்னா நீங்க எவ்வளவு தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வேண்டாம். டேய், உனக்கு என்ன தலையெழுத்தாடா இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பாக்கணும்னு? ஏண்டா, ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபசர் தான் நீ, இங்க வந்து பார்சல் கட்டிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்லையாடா உனக்கு? ஏய், ஏன்டா உன் புத்தி இப்படிலாம் போகுது? சமந்தி அம்மா, நீங்க உள்ள வாங்க. மீனாட்சி அம்மா, நான் ஒன்னும் சொந்தம் கொண்டாட வரல உங்களோட. அவங்களும் உங்களை சொந்தம் கொண்டாட கூப்பிடல. யார் வீட்டுக்கு வந்தாலும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது எங்க அம்மாவுடைய பழக்கம். அடடடடா, அது உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுற மாதிரி தெரிஞ்சா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சக்தி, நீ அமைதியா இரு. என்னன்னு சொல்லுங்கம்மா. உங்க குடும்பமேங்க நல்லா வக்கனையா பேசுவீங்க. ஆனா என்ன பண்றது, எங்களுக்கு இந்த மாதிரி பேசவே வராதுமா. இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, ஊர்ல எல்லார் முன்னாடியும் நீங்க நல்லவங்க மாதிரி நடிச்சீங்க. அத நான் கூட நம்பிட்டேங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ஊர் முன்னாடி நியாயமா நடந்துப்பீங்கன்னு. ஆனா நீங்க பண்ண பித்தலாட்டம் எல்லாம் இப்பதானே எனக்கு தெரிய வருது. மா, இவங்கள போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சீ, வாய மூடுறா. அம்மா வேண்டான்னு பொண்டாட்டி முந்தானில ஒளிஞ்சிட்டு இருக்கியடா. என் முகத்தை பார்த்து பேச உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப இங்க வந்து ஓவரா பேசி சத்தம் போட்டா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். ஆஹா, அப்படியே குடும்பமா சேர்ந்து என்னமா நடிக்கிறாங்க. அடடடா, ஒய்யார கொண்டையில தாழம்பூவா உள்ள இருக்குமா ஈரும் பேணுமா? சீ. நீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நாம மேற்கொண்டு பேசலாம். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏங்க அது கொடுங்க. நீங்க போட்டீங்களே உங்க பொண்ணுக்கு ஆசாசியா 40 பவுன் நகை, தண்டம். இனிமே இது எங்களுக்கு எதுக்கு? இந்தாங்க, நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அம்மா, என்ன பண்றீங்க? என்ன என்ன ஆளாளுக்கு எல்லாரும் சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? மிரட்டுறீங்களா? கோகிலாமா, பெரியவங்களாச்சேன்னு பாக்குறேன். இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்ததே கார்த்திக் சாருக்காக மட்டும்தான். கார்த்திக் சார், சொல்லி வைங்க, இல்லன்னா அசிங்கமாயிரும். தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க.
என்னாச்சு? போலி நகையை கொடுத்துட்டு அத்தனை பழியையும் எங்க அம்மா மேல போட்டுட்டு அந்த புஷ்பா எங்க அம்மா கேட்டா எப்படி தாங்கிப்பாங்க? என்ன சக்தி நீ? அந்த கோகிலாமா தான் சொன்னாங்கன்னா நீ யோசிக்க மாட்டியா? ஆ? நீ பாட்டுக்கு புஷ்பா கிட்ட சண்டைக்கு போற. தப்பு உன் பேர்ல தான் இருக்கு சக்தி. என்ன உளற? ஏன் மேல என்ன தப்பு? என்ன தப்பா? இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? இதெல்லாம் ஒரிஜினல் நகடி. ஏய், என்ன சொல்ற? இதெல்லாம் ஒரிஜினல் நகையா? ஆமா சக்தி, எல்லாமே ஒரிஜினல் நகை தான். நீ தான் அந்த கோகிலாமா பேச்ச கேட்டு சண்டை போட்டிருக்க. ஏதாவது சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத வெற்றி. எனக்கு சந்தேகமே கிடையாது, இது போலி நகை தான். போலி நகைன்னு கன்ஃபார்ம் பண்ணாம கோகிலாத்த இவ்வளவு தூரம் சண்டைக்கு வர மாட்டாங்க. இல்ல சக்தி, இது எல்லாமே ஒரிஜினல் நகை தான். சொன்னா கேளு. சும்மா விளையாடாத வெற்றி. கோகிலத்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மா போலி நகையை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி புஷ்பாவை மிரட்டினா அவ பயந்துகிட்டு ஒரிஜினல் நகையை கொடுத்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவ அப்படியே எங்க பக்கம் திருப்பி விட்டுட்டான். இப்ப கோகிலாத்த பஞ்சாயத்து வச்சா எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. நீ என்னடானா விளையாடுற? இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் விளையாடல சக்தி, இதெல்லாம் ஒரிஜினல் நகை தான். ஏய், ஏன் கத்துற இப்போ? இப்பெல்லாம் அடிக்கடி உனக்கு கோவம் வருது தெரியுமா? நான் சொன்னா நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டேன். நீ கிறுக்கத்தனமா வளரிக்கிட்டு இருப்ப, அத நான் நம்பணுமா? சரி, அப்புறம் உன் இஷ்டம். சக்தி, இதெல்லாம் உனக்கு பார்த்தாலே தெரியலையா? கண்டிப்பா ஒரிஜினல் நகை தான் சக்தி. என்கிட்டே சொல்ற டூப்ளிகேட்னு. ஏய், நான் இப்பவே ப்ரூவ் பண்றேன் இது எல்லாமே போலி நகைதான். ஆமா சக்தி, யாருக்கு போன் பண்ற? நம்ம ஊர் ஆச்சாரிக்கு தான். அண்ணே, கொஞ்சம் நகைங்கெல்லாம் கையில இருக்கு, அது ஒரிஜினல் தானான்னு பார்த்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் வர முடியுமா அண்ணே? வீட்டுக்கா? என் வீடு இருக்கிற நேர் எதிரில இருக்கேன். சரிம்மா, அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கேன், வந்துடுறேம்மா. சரிண்ணே, வாங்கண்ணே. இப்ப வந்துருவாரு ஆசாரி. அவரு வந்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுவாரு. அப்ப பாரு. அவர் வந்து ஒரிஜினல் தான் சொல்ல போறாரு, நீ பல்பு வாங்க போற பாரு. நீ புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு முரண்டு பிடிக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அத நீ சொல்ற. எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு பிடிவாதம் ஜாஸ்தின்னு. பாக்கதானே போற, இரு ஆசாரி வரட்டும். வந்துட்டார்ல, சொல்லு. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரவே வராது சக்தி. அதுக்கு தான் நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது ஒரிஜினல் நகைன்னு. சக்தி, காதெல்லாம் கொய்யுது சக்தி. சும்மா சும்மா கத்தாத, இல்லனா கத்துறேன்னு சொல்லிட்டாது கத்து, நான் காதை பொத்திக்கிறேன். சரிடா, அப்போ பஞ்சாயத்துல இது ஒரிஜினல் தான் நீ ப்ரூவ் பண்றியா? ஏன் சக்தி, இது ஒரிஜினல் நகை தானே, அதே எதுக்கு நான் ப்ரூவ் பண்ணும்? டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இது ஒரிஜினல் தான் நீ ப்ரூவ் பண்றியா? நான் பண்ணுவேன் சக்தி. எப்பரா பண்ணுவ? என்ன கேள்வி இது? இதுதான் ஒரிஜினல் ஆச்சே. டேய், சரி 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 சரி, டென்ஷன் ஆகாத. இது ஒரிஜினல் நகைன்னு நான் நிரூபிக்கிறேன், சரியா? நிரூபிக்கலனா? நிரூபிச்சிட்டா? சரிடா, நீ நிரூபிச்சிட்டா நம்ம வீட்டு மரத்துல நான் தொங்குறேன். என்னது, மரத்துல தொங்குறியா? ஆமாண்டா, 2 தடவை ஆச்சாரி பார்த்து இது போலி நகைன்னு சொல்லிட்டாரு. இதை எப்படி உன்னால ஒரிஜினல்னு நிரூபிக்க முடியும்? அப்படி ஒருவேளை இதை நீ ஒரிஜினல்னு ப்ரூவ் பண்ணிட்டேனா நான் மரத்துல தொங்குறேன்டா. சக்தி, நல்லா யோசிச்சுக்கோ. ஏன்னா நீ மரத்துல தொங்குறத நினைச்சு பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. நீ பாரு, 2 நாள் மேல இருக்கணும். என்னானாலும் சரிடா. சேலஞ்ச். முகிலம்மா, இந்த நகையெல்லாம் உரசி பாத்தீங்களா? உரசி பார்க்காம யாராவது பஞ்சாயத்துல வந்து நிப்பாங்களா? பைத்தியமா நானு? நல்லா உரசி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான்மா. இந்த நகையை பத்தி நானும் ஆசாரி கிட்ட விசாரிச்சேன். என்ன மீனாட்சிம்மா, உங்க தரப்புல ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா?
ஒரு நிமிஷங்க ஐயா. சொல்லு தம்பி. ஆமா, ஒரு வேளை மீனாட்சி அம்மா ஒரிஜினல் நகையை கொடுத்துட்டு போன பின்னாடி இந்த கோகிலா அம்மாவே அதை எல்லாத்தையும் டூப்ளிகேட்டா மாத்தி வச்சிருந்தா? அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேப்பீங்க, அப்படிதானே? நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி கிறுக்குத்தனமாலாம் கேட்க மாட்டேங்கய்யா. இப்ப நீ என்ன சொல்ல வர தம்பி? இருங்க, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு வேளை ஆசாரிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த நகையெல்லாம் போலின்னு இந்த அம்மாவே சொல்லியிருந்தா? தம்பி, ஆசாரி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரால பொய் சொல்ற ஆளு இல்ல. அப்போ எங்க மீனாட்சி அம்மா மட்டும் அப்படியா? அவங்கள மட்டும் விசாரிக்கிறீங்க? நியாயம்னா எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கணும். என்ன நான் சொல்றது சக்தி? தம்பி, உங்க மனசுல இருக்கிறத பட்டுன்னு உடைச்சு பேசுங்க. ஐயா, நான் நேரடியாவே சொல்றேங்க ஐயா, இந்த நகைங்க எல்லாம் போலி நகைங்களே கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் தாங்க ஐயா. என்ன பேசுறா இவன்? என்னடா இவன்? வெற்றி, என்ன இதெல்லாம்? ஏய், என்னடி இவரே இப்படி பேசுறாரு? 1000 தடவை சொல்லி கூட்டிட்டு வந்தேன்க்கா. எல்லா நகையும் டூப்ளிகேட்னு. இவன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலக்கா. இந்தாங்கம்மா. சக்தி, எல்லாரும் பத்திரமா போங்க. எனக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் இருக்கு, முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. என்னம்மா இது? இது ஊருக்கே படி அளக்கிற கை. என்னைக்கும் கை கூப்பி நிக்க கூடாதுமா. நீங்க எல்லாரும் போங்க. வரும் தம்பி, வாங்கம்மா. வாக்கா. சக்தி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ, சரியா? ஏய், எப்படிடா ஒரிஜினல் பரம்பரை நகை இங்க வந்துச்சு? இதுவும் வேலையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், इधर आओ. बल्ले 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 बल्ले. அக்கா, இவங்களை எங்க பார்த்த மாதிரி இல்ல? ஆமாண்டா. என்ன புரியலையா? புஷ்பா. டேய், இங்க ஒன்னும் தென்படுற மாதிரி தெரியல. மேல போலாம் வா. டேய், தாடி ஒழுங்க விட்டுறா. அங்கே போய் செக் பண்ணுங்க. எங்க எங்க? ஏய், சுற்றுவேன். ஏய், வாய மூடு. ஐயோ கடவுளே, எப்படி இவங்க வந்தாங்க? டேய், வீட்ல ஏகப்பட்ட நகை பணம்லாம் இருக்குடா. எதுக்குமே கணக்கிலேயே. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. இந்நேரம் பார்த்தாலும் எங்கடா போனாரு? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன தேவையில்லாம கோத்து விடாதீங்க. அடப்பாவி. அண்ணே, நான் தமிழ் நமக்கு மாலும் நை. அப்பாடா, நம்ம பேசுனதோ அவருக்கு புரியாது. ஏய், எங்கடா பண்ணா இவங்களே அரெஸ்ட் பண்ணிடலாம். எங்க 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 போறீங்க? எங்க போறீங்க? ஐயோ, இந்த மனுஷன் வேற எங்க போய் தொலைஞ்சாரு? ஏய், அந்த லாக்கர் உள்ள பாரு. அண்ணே, மாடிக்கிட்டே. இதேதான். சூட்கேஸ் தோற. இரு இரு. லம்பாடி கும்பலையா இருப்பா போல. மாட்னாங்கடா. இப்ப சேரம் பாரு அவங்களுக்கு பூசைய. டேய், எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வைடா. ஓகே,
போ 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 போ. ஆபரேஷன் சக்சஸ். அண்ணே 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 எங்க அரே பையா வா எந்திரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிக்க சொல்லு. மேடம் உங்க வீடு முழுக்க தேடி பார்த்தோம். நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் கிடைக்கல. நீங்க சொல்றது சரிதான். யாரோ எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. மேடம் आपका नाम क्या है? நாமா பேரு உங்க பேரு என்ன? புஷ்பா. புஷ்பா 1 or 2 மேடம்? டைம்லனே. புஷ்பா. செருப்பு கழட்டு. வா 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 வா. நல்ல புள்ளைல வா. டேய் டைட்டா இருக்குலடா? டைட்டா இருக்குனே. சூப்பர்ரா. வெற்றி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் தூங்கணுமான்னு யோசிச்சு சொல்லுடா. சக்தி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப நீ என்ன பண்றேன்னா இங்க பாரு, தொங்கிடுற. ஏய், இது ரெண்டு திருந்தாதுங்கடா. தொங்கு வா. புடி. வெற்றி புடி. வேண்டாம்டா. செல்லம்ல. வா 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 வா. டைம் ஆச்சு, நீ தொங்குங்க. சீக்கிரம் நீ வேலை இருக்கு. வா 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 வா. பாத்து. சரி சீக்கிரம் வா. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? புடி. அப்படிதான். டேய் போன் குறா. என்ன சக்தி செல்லம், இந்த கேமரா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றா. ஏய் சிரிடி. அழகழக புடவையெல்லாம் கட்டின, நல்ல டிசைன்ல நகையெல்லாம் போட்டேன். அப்பெல்லாம் இந்த பக்கி போட்டோ எடுக்கல. அம்மா, யமுனா நம்ம வீட்டுக்கே வந்திருக்காமா. பாருமா, மீனாட்சி அம்மா சீரு முறுக்கெல்லாம் செஞ்சு அமைச்சிருக்காங்க. ஏண்டா வெக்கமே இல்லையா உனக்கு? சீரு முறுக்கோட வந்து நிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்க. சீ, நீ எப்படிடா ரோசக்காரி ஏன் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிருக்க? ஐயோ, என்ன சக்தி, இந்த முறுக்காவது ஒரிஜினலா இல்ல இதுவும் டூப்ளிகேட்டா? அந்த நகை மாதிரி தோ நிக்கிறான்ல உன் புருஷன், ஜகஜால கில்லாடியாச்சே. அவன் யானைய பூனையா மாத்துவான், பூனைய யானையா மாத்துவான். ஐயோ, உங்க குடும்பத்துல மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அப்பப்பப்பப்பா. அத்தை, நடந்ததெல்லாம் போகட்டும். பெரியவங்க நீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. ஆரத்தியா? இவளுக்கு அதுவும் நான் எடுக்கணும்? ஏமா, எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? இது பாருமா, அதெல்லாம் எந்த காலத்திலயும் நடக்கவே நடக்காது. பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாச்சா? அதுக்காக நான் உடனே இவ்வளவு மருமகளை ஏத்துக்கணுமா? யாருக்கு யார் மருமக? ஒரு விவசாய வேண்டாம்?